இங்கே இந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து அவள் ஃப்ரெண்டோட வரும்போது ஒரு முடிவெட்டுற கடை வாசலில் நின்று அந்த கடையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஸ்கூல் பையன் ஒருத்தன் வந்துட்டு சொல்கிறான், இது வந்து பசங்களுக்கு முடிவெட்டுற கடை, உனக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டு போகிறான். இந்த பொண்ணு தினமும் ஃப்ரெண்டோட நின்று அந்த முடிவெட்டுற கடையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு வாரம் கிட்ட அந்த முடிவெட்டுறவரும் அதை பார்த்துட்டு ஒரு நாள் வெளியே வந்தே கேட்குறாரு, நீங்கள் தினமும் வரீங்க, இங்கே நின்றுட்டு ஏமா உள்ளே வர மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு முடி வெட்டணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னொன்னே, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உனக்கு என்ன ஸ்டைலுமோ நான் வெட்டி விட்றேன்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாரு. அவரும் அந்த பொண்ணை உட்கார வச்சு நீளமான முடியை அழகாக கட் பண்ணிடுறாரு. அந்த ஃப்ரெண்டோ தலையில் அடிச்சுக்கிறா. அந்த பொண்ணு கிளம்பும் போதே என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி காசை நீட்டுறா. அவர் ஒரே நோட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு இது போதும்னு சொல்லிடுறாரு. தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு கிராப் வெட்டிக்கிட்டு வரதை அவங்க சொந்தக்காரங்களாம் ஷாக்காக பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து தீபாவளி எதுமா என் பொண்ணு நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் காட்டுறாங்க, இந்த பொண்ணு அந்த முடிவெட்ட கடைக்கு போனது கேன்சர் பேஷண்ட்டுகளுக்காக ஹேரை டொனேட் பண்ணுறதுக்காக தான். அந்த முடிவெட்டுறவர்கிட்ட முடியை வெட்டிக்கிட்டு அதை கவர்லையும் வாங்கிட்டு வந்து அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளுக்காக அதை போய் டொனேட்டும் பண்ணிட்டு வந்திருப்பா.